ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த வராகி அம்மாவின் கையை தொட்ட உனக்காகவே உன்னை ஆசிர்வதிச்சு நீ எதிர்பார்த்த அத்தனையையும் நாளைக்கு நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துட்றேன். வெளியே பார்க்குறதுக்கு நீ ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதைப் போல தெரிஞ்சாலும் உன் மனசுக்குள்ள நீ எவ்வளவு கவலைகளை சுமந்துக்கிட்டு வருத்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வருத்தப்படாத. இதோ இப்போது நான் சொன்ன இந்த நாளிலேயே உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் நல்ல மனசுக்கு ஏற்றாறு போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துட்றேன். வெளியே புன்னகைத்து கொண்டும் மனதில் சோகத்தை வைத்து கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்க போகிறேன். நீ எப்போது என்ன நினச்சாலும் நான் உனக்காக ஓடி வந்து நீ எதிர்பார்க்குற விஷயத்தை செஞ்சு முடிச்சே தீர்வேன்னு உனக்கு தெரியாதா என்ன? என் செல்ல பிள்ளையான நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். ஏன்னா நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக போகிறதில்ல. ஒரு அழகான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்து உனக்கும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நல்ல புரிதலை ஏற்படுத்தி நீ சந்தோஷமா நிம்மதியாக வாழும்படி நான் செய்தே தீருவேன். உனக்கு ஒரு நல்ல தொழிலையும் உனக்கு ஒரு நல்ல வருமானத்தை வரக்கூடிய வேலையையும் கூட இந்த வராகி அம்மா அமைச்சு கொடுக்குறேன். கண்டிப்பாக நீ வறுமையில் வாடிக்கொண்டும் வதங்கி கொண்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் வாழும்படி நான் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேன். என் அருளால் நீ செல்வ செழிப்போட சந்தோஷமாக வாழ போகிற. உன்னை சுற்றி இருக்கும் எல்லாரும் நல்ல நபர்களாக நல்லெண்ணம் கொண்ட நபர்களாக இருக்கும்படி ஒரு புது மாற்றத்தை உருவாக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த புதிய வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியையும் கொடுக்க நான் தயாராயிட்டேன். உன் கர்ம வினைகள் யாவற்றையும் கழித்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகளை நினச்சி பயப்படாதே. உன் தாயின் வயிற்றில் கருவறையில் இருக்கும்போது காத்த இந்த வராகி தாய் இப்போது இந்த பூமியில் நீ பிறந்த பிறகு மட்டும் உன்னை கண்டுக்காம விட்டுடுவேனா என்ன? இதோ இப்போதே என் கண்ணிமை போல உன்னை பாதுகாத்து நீ எதிர்பார்க்குற விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்றேன். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு பிடிச்ச விதத்தில் நல்லபடியாகவே நடக்கப் போகுது. நீ எப்போது என்னை கூப்பிட்டாலும் உனக்காக இந்த வராகி அம்மா ஓடோடி வருவேன்னு உனக்கு தெரியும் தானே? உன்னை சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறவங்களையும் வெளியே இருந்துக்கிட்டு உன் வாழ்க்கையில் என்ன நடக்குது, நீ என்ன யோசிக்கிற, எதுக்காக வருத்தப்படுறன்னு தெரியாமல் உனக்கு என்ன நீ ஜாலியாக இருக்க, சந்தோஷமாக இருக்க, நல்லா இருக்கன்னு சொல்லி விமர்சனம் செய்பவர்களையும் பற்றி நீ யோசிக்க வேண்டாம். இப்படிப்பட்டவங்களை பற்றி நீ யோசிக்கும்போது உனக்கு வேதனை தான் என்றும். உன் சிந்தனை எப்போதும் என்னை சுற்றி மட்டுமே இருக்கட்டும். உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி இந்த வராகி அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்கு. என்னை இறுக்கமாக பற்றிக்கொள் என் செல்லமே. நீ அமைதியாக இருந்தாலே இந்த வராகி அம்மா அனைத்தையும் உனக்கு சிறப்பாக உன் வாழ்க்கைக்கு உகந்ததாக உயர்ந்ததாக நிச்சயமாக நடத்தி கொடுத்துருவேன். யார் உனக்கு எதிராக என்ன சொன்னாலும் அது காத்து மாறி கலைஞ்சு பறந்து போயிடும். உன் இலக்கை நீ அடைந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறத மட்டும் குறிக்கோளாக வச்சுக்கோ. உண்மையான உன் நல்ல மனசுக்காக நான் எப்போதும் எல்லா விஷயங்களிலும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் துன்பத்தை எல்லாம் போக்கி உனக்கான இன்பத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உருவாக்கி தர நான் இருக்கும்போது நீ எதிலும் அவசரப்படாத. பொறுமையாக இருந்தாலே உனக்கு நல்ல நேரம் வந்து சேரும். இனி அடுத்தடுத்து எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாக நான் நடத்தி கொடுக்குறேன். சில நேரங்களில் நீ நம்பிக்கை வைத்த மனிதர்கள், அவங்க நண்பர்களோ உறவுகளோ உன்னை ஏமாற்றும், உன்னை கஷ்டப்படுத்தும் விதத்தில் எதையாவது செய்யலாம். யார் என்ன செஞ்சாலும் நீ மனம் தளர்ந்து சோர்ந்து போகாத. இந்த உலகத்து மனிதர்கள் எப்போதுமே இப்படிதான், சூழ்நிலை கைதியாக சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல மாறக்கூடியவர்களாக, பொய் பேசுகிறவங்களா நடிக்கிறவங்களா சுயநலவாதிகளாக மாறித்தான் போவார்கள் என் செல்லமே. அதுலேயும்
நல்லவங்க எப்போ கெட்டவங்களா மாறுவாங்க, கெட்டவங்க எப்போ திருந்தி நல்ல மனசு உள்ளவங்களா பொறுமைசாலியாக நல்லவங்களா மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. நீ தான் எப்போதுமே எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். உன் வாழ்க்கையின் ரகசியங்களையும் உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களையும் பிரச்சனைகளையும் எல்லார்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டே இருக்காத. அதே நேரத்தில் வேறு யாராவது உனக்கு ஆலோசனையோ அறிவுரையோ சொன்னாலும் கூட அதை அப்படியே கண்மூடித்தனமாக நீ நம்பிட வேண்டாம். ஏன்னா யார் நிஜமாவே நல்லவங்க, நல்ல மனசோட நீ நல்லா இருக்கணும் நல்லதை சொல்கிறாங்களா, அல்லது அவங்க சுயநலத்துக்காக நீ இதை செஞ்சினா அது மூலமாக அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்ன்ற நோக்கத்தோடு சொல்கிறாங்களான்றத நீதானே புரிஞ்சு நடக்கணும். உன் வாழ்வில் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உனக்கு பிரச்சனைகளை தந்தாலும் கவலைப்படாத. அதை சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை தர இந்த வராகியம்மா நான் இருக்கேன். யாரை நம்புறதுன்னு ஒன்றும் புரியலையேன்னு நீ குழப்பம் அடைவதும் கவலைப்படுறதும் எனக்கு புரியுது. யார் எப்படிப்பட்டவங்கன்றத கூடிய சீக்கிரம் உன் கண்களுக்கு முன்னால் படம் போட்டு காட்டுறேன். யார் உன்னை ஏமாத்துறாங்களோ நல்லது செய்கிறாங்களோ நீ எப்போதும் எல்லாரிடமும் கொஞ்சம் கவனமாக புத்திசாலித்தனமாக, அதே நேரத்தில் யார் விரிச்ச வலையிலையும் விழுந்துடாம தந்திரசாலியாகவும் இருக்கணும். ஒருத்தர் உன்னை ஏமாத்தினாங்கன்னா அதில் உன் தப்பு எதுவும் இல்லை. நீ வெறும் நம்பிக்கையை வச்ச, அந்த நம்பிக்கையை அவங்க பொய்யா மாற்றிட்டாங்க. இனிமே நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கணுன்ற அந்த உண்மை உனக்கு புரிந்ததல்லவா? வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஏற்கனவே நடந்தது போல் இப்போவும் நடந்தால் நல்லா இருக்குமே. அந்த சின்ன வயசு ஞாபகங்களை நினச்சிக்கிட்டு அப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாமே நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஒரு சில விஷயங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பிரயத்தனப்பட்டாலும் தலைகீழாக நின்னாலும் கூட பழையபடி திரும்பாது. நடந்தது நடந்து முடிஞ்சது தான், அதை மறுபடியும் கொண்டு வர முடியாதுங்கிறத நீ தான் மனசுக்குள்ளே உணர்ந்து கொள்ளணும். உனக்காக ஒரு புது பாதையை காட்ட இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போதும் எல்லாருக்குமே பிடிச்ச ஆளாக இருக்கணும்னு நீ எதிர்பார்க்காத. எல்லாரும் உன்னை விரும்பணும்னும் நீ ஒருபோதும் யாரையும் வற்புறுத்தக்கூடாது என் தங்கமே. யார் யாருக்கு யாரை பிடிச்சிருக்கோ, யாரை சிறந்த நட்பாகவும் உறவாகவும் நினைக்கிறாங்களோ அவங்க அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு அவங்கள அவங்க பாதையில் விட்டுடு. நீ போகும் பாதையில் இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக இருந்து உன்னை உயர்த்துவேன். நீ சரியான பாதையை தேர்ந்தெடுக்கவும் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கும் கூட இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். எல்லா வகையிலும் உனக்கு சரியான வழியாக நான் இருந்து உன் நிம்மதியை உனக்கானதாக உன் கைகளையே ஒப்படைக்க போகிறேன். வாழ்க்கைனா என்ன, அதை எப்படி வாழணுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உன் பாதையை நீயே திருத்திக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. யார் என்ன சொன்னாலும் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுடைய அனுபவத்தை மதித்து அவங்க சொல்கிற வார்த்தைகளை கேட்டுக்கோ. அதுக்கப்புறம் அது உன் வாழ்க்கைக்கு சரியாக வருமா, உன் வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்குமான்றத நீதான் தேர்வு செய்யணுமே செல்லமே. இந்த வராகி அம்மா உன் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் முடிச்சு வச்சு உன் திறமைக்கு ஏற்ற வெற்றியை இந்த வராகி அம்மா உருவாக்கி கொடுக்குறேன். உன் சோதனைகளை தாண்டி உன் வேதனைகளை போக்கி உன்னை வெற்றியாளனாக உருவாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மற்றவங்களுடைய ரகசியங்களை உன்கிட்ட சொல்லக்கூடிய எந்த மனிதனையும் நீ நம்ப வேண்டாம். அதே நேரத்தில் உன் ரகசியங்களையும் நீ யாரிடமும் சொல்ல வேண்டாம். ஏன்னா அடுத்தவங்க வீட்டு கதையை உன்கிட்ட வந்து பேசுகிற அந்த மனிதர்கள் உன் விஷயம் ஏதாவது ஒன்று தெரிஞ்சாலும் அது இப்படி தான் ஓடி போய் உடனே அவசரமாக வெளியே வாயிலிருந்து தள்ளி எல்லார்கிட்டையும் உன்னை பற்றி கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு யார் வாழ்க்கையிலும் நடக்கும் விஷயங்களை நீ தலையிடவும் வேணாம், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டவும் வேணாம். உன் கஷ்டத்தையும் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் கூட நீ யாரிடமும் சொல்ல வேண்டாம். வாழ்க்கையில் வெற்றி பெற்று நீ மகத்தான பாதையில் சிறப்பாக நடப்பதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு அருள் புரிவேன். உன் வாழ்க்கை முழுவதும் நன்மையும் வளமும் நிறைந்து வழியும்படி இந்த வராகி அம்மா செய்கிறேன் என் செல்லமே. உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கையில் நீ உயரத்தை எட்டி பிடிப்பதற்கு இந்த வராகி அம்மாவின் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். நடந்த விஷயங்கள் எதையும்
மாற்ற முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ. நடந்ததையே நினச்சி நேரத்தை வீணாக்க வேண்டாம். இந்த வராகியம்மாவும் கூடவே தான் இருக்கேன். கண்டிப்பாக உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். அடுத்தவங்கள பழி வாங்கணும், அவங்க செஞ்ச வேலைக்கு அவங்கள பகை தீர்க்கணும்னு நினச்சி நீ தேவையில்லாமல் யோசித்து முன்னேற வேண்டியதை பற்றி யோசிக்கிற நேரத்தை அவர்களை அழிப்பதற்காக யோசித்து காலத்தை வீணாக்கிட வேண்டாம். உன்னை யார் கஷ்டப்படுத்தினாலும், உன்னை யார் காயப்படுத்தினாலும் அதற்குரிய கர்மாவை அவங்க அனுபவிப்பாங்க நினச்சி விட்டுடு. நான் இப்போது அமைதியாக இருந்தாலும் அனைத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நல்லது செஞ்சவங்களுக்குரிய நன்மைகளையும் தீமையை செஞ்சவங்களுக்குரிய தண்டனையையும் நான் கொடுத்தே தீர்வேன். காலம் எவ்வளவு கடந்தாலும் சில விஷயங்களை மறக்க முடியாது. உனக்கு அவசரத்துக்கு உதவி செஞ்சவங்களையும் ஒரு ஆபத்தான நேரத்தில் உனக்கு ஆதரவாக வந்து நின்னவங்களையும் உன் வாழ்க்கையில் நீ மறக்காதே. நீ பலவீனமாக நினச்சி தோற்று துவண்டு போயிருக்கும் நேரத்தில் உனக்கு ஆதரவாக நின்று உனக்கு வழியை தொடச்சி உனக்கு துணையாக யார் வந்து நின்னாலும் அவங்கள நீ வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. நீ நேசிக்கக்கூடிய சில மனிதர்களிடம் சில நேரங்களில் நீ பேசுகிறதையே குறைச்சிக்கிற. அவங்க மீது உனக்கு வெறுப்பு எதுவும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீ நேசிக்கிற மனிதர்கள் உன்கிட்ட பேசுகிறதுக்கு பெருசாக ஆசையோ விருப்பமோ படலை. அவங்களுக்கு உன் மேலே இருக்கிற அக்கறையும் பொறுப்பும் பாசமும் பெருசாக இல்லைங்கிறதால தானே சில பேரை உனக்கு பிடிச்சிருந்தாலும் அவங்கக்கிட்ட பெருசாக நீ பேசாமல் ஒதுங்கியே இருக்க. நீ அவங்கள எல்லாமேன்னு நினைக்கிற, ஆனால் அவங்க உன்னை எதுவுமே இல்லைன்னு உணரச் செய்கிறார்கள். கவலைப்படாதே, நீ யாருக்கும் எதுவும் இல்லாமல் போகலாம். யாரும் உன்னை பெருசாக நினைக்காம உனக்கு எதுவும் செய்ய யோசிக்காமல் இருக்கலாம். ஆனால் என் அன்பு பிள்ளையான நீ தான் எனக்கு எல்லாமே. கண்டிப்பாக உனக்கு என்ன செய்யணுமோ, உன் வாழ்க்கைக்கு என்ன செய்யணுமோ அதை இந்த வராகியம்மா செய்தே தீருவேன். அவங்கள சந்தோஷப்படுத்தணும், இவங்களை சமாதானப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு உன் பெற்றவங்களை மட்டும் ஒருபோதும் காயப்படுத்திடாதே. வேறு யாரும் உன் வாழ்க்கையில் வர்றாங்க போகிறாங்கன்றதை விட எல்லாரும் வர்றதுக்கே முன்னாடி உன் வாழ்க்கையில் இருந்தவங்க உன் பெற்றோர்கள் தானே. உன் பெற்றோர்கள் தான் உன் வாழ்க்கைக்கு அடித்தளம்ன்றதை நீ மறந்துட வேண்டாம். உன் பெற்றோர்களை நீ மதித்து அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து அவங்கள அன்போடும் பாசத்தோடும் அக்கறையோடும் கூட வச்சுக்கும் போது அதன் பிரதிபலனே மிக அற்புதமானதாக உன் வாழ்க்கையை அழகாக்கும் விஷயமாக இருக்கும். எல்லாமே எல்லாருக்குமே செஞ்சிடணும் நம்மன்னு உன் கடமையும் பொறுப்பையும் உணர்ந்து உன் பிள்ளைகள்லேருந்து உன் பெற்றவங்கள்லேருந்து உறவுக்காரங்கள்லேருந்து நீ எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் செஞ்சுருக்கலாம். ஆனால் நீ தியாகம் செஞ்ச மனிதர்கள், நீ யாருக்காக விட்டு கொடுத்து கஷ்டப்பட்டியோ அவங்களே நான் தான் உன்கிட்ட எதுவுமே கேட்கலையே. நீ பெருசாக எங்களுக்கு என்ன செஞ்சிட்டன்னு கேட்டாலும் நீ மனசு சொந்து போக வேண்டாம். எல்லாருமே உன் மதிப்பை புரிஞ்சுக்குவாங்க, உன் தியாகத்தை புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் யார் புரிந்து கொண்டாலும் இல்லாவிட்டாலும் இந்த வராகியம்மா உன்னை பற்றி முழுசாக புரிஞ்சு வச்சுருக்கேன். உன் மதிப்பை புரிந்த, உன்னுடைய அருமை பெருமையை உணர்ந்த மனிதர்களை நான் உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ தைரியமாக இரு.